ஏக்கா இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு நீ கவலைப்பட்டுக்கிட்டு வீட்டுல சோறு பொங்காம வைக்காம துணி வைக்காம பாத்திரங்கள் வாம முக்கில் உட்காந்துட்டு ஒரே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காத. உன கண்ண மூடிட்டா உலகமே இருண்டுன்னு நினைக்குமா? அந்த மாதிரிதான் உங்க அக்கா கதையா இருக்கு. எடி புஷ்பா, எடி எங்க அக்கா வரட்டி ஒண்ணு சொல்லாதீங்க. ஏக்கா என்னக்கா? எடி மர்மோல கொஞ்ச நேரம் இங்க இருத்திருக்கேன், உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏக்கா நான் சொல்லுதேன்னு தப்பா நினைச்சுக்கிடாத. 4 பேர் என்னக்கா நினைப்ப ஊர்ல கல்யாணமே முடியல, அதுக்குள்ள பொண்ணு கூட்டிட்டு வந்துட்டோன்னு ஒரு மாதிரிலாம் பேசுவாக்கா. இந்த பாரு, அவ பேசுவா இவ பேசுவான்னு கணக்கு எடுத்துட்டு வச்சுக்கிய என் மோவன் கல்யாணம் இந்த ஜென்மத்துல நடக்காது. இந்த பாரு, இது கிராமம், 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வாளுவா. கண்ணு மூக்கு காது வச்சு கூட கொஞ்சம் 5-6 வார்த்தை சேர்த்து விடதான் செய்வாளுவா. அதுக்கெல்லாம் நம்ம பயந்துட்டு இருந்தோம் வச்சுக்கிய வாழ முடியாது, சாவ முடியாது. அதுக்கு இல்லக்கா என்னட்டி புஷ்பா ஒரு மாதிரி இழுக்க. ராத்திரி 8 மணி வரைக்கும் என் மருமோ உன் வீட்டுல இருப்பா. அதுக்கப்புறம் நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கேன். கல்யாணம் முடிய வரைக்கும் உன் வீட்டுல இருத்திடுவேன் சொல்லி பயந்துறாத. என் மருமோல இன்னைக்கு ராத்திரி 8 மணி வரைக்கும் இங்க உங்க வீட்டுல இருந்ததுக்கு உனக்கு மனசு இல்லன்னா இப்பவே சொல்லு. கார் அண்ணா வெளியே நிக்கி, நேரா கூட்டிட்டு போய் மதுரையில கொண்டு வைக்கேன். அங்கனே காது வச்ச மாதிரி என் மோவனுக்கும் என் மருமோனுக்கு நாளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தேன். சரி என்ன 4 பேர் சொந்தக்காரங்க இருக்கா சுத்தி சூழ நல்ல ஜாம்னு கல்யாணத்தை முடிக்கலாமான்னு ஒரு ஆசைப்பட்டு சொன்னேன். எனக்கு இருக்கிறது ஒரு மகன், அதுவும் இல்லாம பொண்ணுக்கு அப்ப கல்யாணத்தை பாக்காண்டமா ஒத்த மவளுக்காண்டி சம்பாத்தியம் பண்ணதுக்காண்டி அந்த ஊரான ஊர்லவே கிடக்காரு. ஏக்கா எந்த ஊர்லக்கா இருக்காரு பொண்ணுக்கப்பா? துபாயில இருக்காரு. ஹே அம்மா, துபாயிலயா? ஆல்மடி யாக்க பெருமிச்சு விட்டு இங்கடி மண்டைய போட்டுறாதியா. சின்ன பொண்ணுக்கப்பா துபாயில இருக்காருனா அப்போ ஒட்டக்க பல்லதானே டீ குடிப்பாரு. ஒரு தடவை உடுத்தின துணியை மறு தடவை உடுத்த மாட்டாரு. 4 மணி வடிவேலு படத்தை பார்த்துட்டு டயலாக் ஓடுதேடோ. யார் இவா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். துபாய்க்கு போனா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அங்க ஏகப்பட்ட ஒட்டக நிக்கல, அந்த பால்ல தான் டீ குடிப்பாங்களா. நம்ம ஒரு மாதிரி பசும்பால் எருமை மாட்டு பால் அதுலயே டீ குடிக்காங்க. அதனாலதான் எல்லாரும் நல்ல புஷ்டிய கொழுகுழுன்னு அங்க இருந்து வரும்போது வராங்க. அதுவும் இல்லாம ஒட்டக பால்ல டீ போட்டு குடிச்சா ஒட்டக மாதிரி நல்லா வளரலாமா. சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒன்ன உங்க அப்பா துபாய்க்கு கூட்டிட்டு போய் ஒட்டக பால்ல டீ வாங்கி கொடுத்தாரோ, அதை குடிச்சு போட்டு இப்படி ஒட்டக மாதிரி வளர்ந்து நிக்கியோ. நல்லா இருப்ப தாயை கொட்டி போடாத, எம்மா என் மண்டை தாங்காது. ஆல்மடி இதுக்கு மேல ஏதாவது பியாசனியா நாக்கு இருக்காது, காடிச்சு துப்பிடுவேன். கல்யாணத்துக்கு கூட மாட ஒத்தாசையா இருக்க போறியா? உங்ககிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லாம வேற யார்கிட்டமா சொல்ல போறேன்? பொண்ணுக்கப்பா சாதாரணப்பட்ட ஆள் எல்லாம் கிடையாது. நம்ம ஊர்ல டவுன் பஸ்ல போயிட்டு வரோம்ல, அதே மாதிரி இவர் இங்க இருந்து அங்க போவோம், அங்க இருந்து இங்க வரவும் ஒயாம அங்கங்க பறந்துட்டு தான் இருப்பாரு. மருமனும் துபாயில தான் இருந்திருக்கா. அவ அப்ப கூட தான் போவா, அவ அப்ப கூட தான் வருவா. என்னமா இவ்வளவு சொல்லுதே? ஒரு வார்த்தை 3 கூட கேட்க மாட்டேங்க, வாயை மூடி இருக்க. எதுக்கு எடுத்தாலும் லொடலொடன் பேசிட்டே இருப்பியா? என்னாச்சு உன் வாய்க்கு? என்னாச்சுமா? என்னாச்சு வசந்தி? உன் நாட்டுல எதுவும் பிரச்சனையோ? யாரும் ஒண்ணு இல்லக்கோ, டெய்லி 1/2 மணி நேரம் பேசாம மௌன வரதா இருந்தா அழுகு கூடிக்கிட்டே போமா. யாரோ ஒருத்தங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு 4 மணி அதை கடைபிடிச்சிட்டு இருக்கு நேரத்துல இருந்து. பாவி இப்படி சொல்லி வாயை கட்டி போட்டுட்டாள. அப்படி என்ன 4 மணி பாத்தீங்களாக்கா? இப்பத்துல இருந்து 1/2 மணி நேரம் ஸ்டார்ட் ஆகுது. 1/2 மணி நேரம் வரைக்கும் எதையுமே நம்ம அடிச்சு கேட்டா கூட பதில் சொல்லுது. ரொம்ப நல்ல பழக்கமே, நம்மளும் கடைபிடிக்கணுமே. பொண்ணுக்கு அப்ப எப்போ வராராம்? நேத்து ராத்திரி தான் துபாய்க்கு போயிருக்காரு. இன்னும் ஒரு வாரத்துல வந்துருவேன் இருக்காரு. வந்த உடனே கல்யாணத்தை வச்சிடணும் இருக்காரு. ஏகதேசம் அடுத்த வாரத்துல கல்யாணத்தை வச்சிட வேண்டியதான். அவளை கூட கூட்டிட்டு தான் போறேன்னாரு. நான் தான் சொன்னேன் எங்க ஊருக்கு கூட்டிட்டு போறேன், என் மௌனு பாக்காண்டாமா, எங்க சொந்த பந்தம்லாம் பாக்காண்டாமா, எல்லாம் பாத்துக்கிட்டு பட்டெல்லாம் எடுக்காண்டாமா, பொண்ணை கூட்டிட்டு போய் தான் எடுக்கணும். எடுத்துக்கிட்டு எல்லாம் ரெடி ஆக்கி வச்சிருக்கோம். நீங்க கல்யாணத்தன்னைக்கு காலையில வாங்க, அந்த அன்னைக்கு கல்யாணத்தை ஜாம் நடத்திடலாம். உங்க மௌளுக்கு கல்யாணத்தையும் பார்த்த மாதிரி ஆச்சு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்ப பொண்ணுக்கு அப்ப கல்யாணத்தன்னைக்கு காலைல வந்து இறங்கிடுவாரு. ஆமா, அதுல என்ன சந்தேகம்? நம்ம அதுக்குள்ள கல்யாண வேலை எல்லாத்தையும் தடாமடான்னு செய்து எடுத்து முடிச்சு வைக்கணும். சரிக்கா, கவலைப்படாதீங்க. உங்க வீட்டு கல்யாணம் இல்ல, இது நம்ம வீட்டு கல்யாணம். கல்யாண வேலை நீங்க ஒண்ணு கூட பாக்கட்டக்கா. நாங்க மாடா உழைச்சு ஓடா தெரிஞ்சு அவ்வளவு வேலையை நாங்க பாத்துறோம். ஆனா ஒரே ஒரு வேலையை மட்டும் நீங்க ஒரு ஆளுக்கு கொடுக்கணும்க்கா, முக்கியமான வேலை. என்ன சின்ன பண்ணு, நீனும் உன் ஃப்ரெண்ட் எல்லாரும் சேர்ந்து கல்யாண வேலையை எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு செய்வேன்னு சொல்லுத. ஒரே ஒரு வேலை, ஏதோ ஒரு முக்கியமான வேலை. அந்த வேலை யாருக்குன்னு கொடுக்கணும்னு சொல்லு, நான் கொடுக்கேன். வர சின்ன பண்ணு, நான் வாக்கு கொடுத்த வாக்கு மாற மாட்டேன். இப்போ உங்களுக்கு காரியம் ஆகணும், கல்யாணம் நடக்கணும், அதனால நாங்க வேலை பார்க்கணும். அதனால எதுனாலும் சொல்லுவிய, 1000 ஒண்ணு கூட சொல்லுவியக்கா. அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன்னு. ஆனா கடைசி நேரத்துல கால பாரிடப்படாது. நான் எங்க சொன்னேன் அப்படியே சொன்னாலும் அது அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு சொன்னது அப்படின்னு நீங்க வார்த்தையை மாத்தி மாத்தி சொல்லக்கூடாது. சின்ன பண்ணு அப்படிலாம் இல்லம்மா. இந்த 10 மாவை பத்தி என் தங்கச்சிட்ட கேட்டு பாரு. பாருமா, நான் பிடிச்சோம்னா உடும்பு பிடியாக்கும். நான் சொன்னா வாக்கு மாற மாட்டேன். அதனால என்ன வேணாலும் சொல்லு. நீ இவ்வளவு காண்டி செய்யும் போது நான் உங்களுக்கு செய்ய மாட்டேனா? என்ன செய்யணும்னு சொல்லு. எல்லா வேலையும் உசுரை கொடுத்து நாங்க செஞ்சாலும் ஒரே ஒரு வேலை, தாலி எடுத்து கொடுக்க வேலை மட்டும். அதான் நம்ம 4 மணி தலைமையில தான் கல்யாணம் நடக்கணும். 4 மணி தான் தாலி எடுத்து கொடுக்கணும். பாத்தீங்களாக்கா? இப்பதான் சரி, நான் வாக்கு மாற மாட்டேன், எந்த வேலையா இருந்தாலும் குடிக்கேன்னு சொன்னியா. அடுத்த நிமிஷம் உண்மையை சொன்னோன்னு டபார்னு ஒரு ஸ்டெப் பேக் அடிச்சு பாருங்க. வாக்கு கொடுத்த அடுத்த நிமிஷமே பேக் அடிச்சு ஆளு. அடுத்த வாரம் கல்யாணத்துக்குள்ள என்ன வேணா மாறலாம். அப்படிதானக்கா? அப்ப நீங்களும் எலெக்ஷன் நேரத்துல வரக்கூடிய அரசியல்வாதிங்கிறத நிரூபிச்சிட்டீங்களாக்கா? அது இல்லம்மா. என்னக்கா எது இல்ல? இப்பவே பேச்சுல என்ன ஒரு தடுமாற்றம்? சின்ன பண்ணு கேக்குறது சரிதானக்கா? நீங்க உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வர மாட்டேங்க. இத நம்பி எப்படி நாங்க கல்யாண வேலையை நாங்க செய்ய ஆரம்பிக்குது? அதுக்கு நம்ம சிம்ரன் நான் எதுக்கு யோசிக்கணும்னா, நாளைக்கு பொண்ணுக்கு அப்பா வந்து நான் தான் தாலி எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லப்படாத. அதுக்கு தான். அப்ப சரிக்கா, பரவாயில்ல. பொண்ணுக்கு அப்பா வந்து எல்லா கல்யாண வேலையும் பாக்கட்டு, நாங்களும் கல்யாணத்துக்கு காலையில வந்து பந்தி போடும்போது சாப்பிட்டுட்டு மொய் எழுதிட்டு போறோம். என்ன மணி இப்படி சொல்லுத? சடார்னு இப்படி மாறிட்டியா? உங்களெல்லாம் நம்பி தானமா நான் இருக்கேன். சரி சின்ன பண்ணு, வசந்தி இங்க வாமா, நல்ல பக்கத்துல வா. பார் வசந்தி, கல்யாண பத்திரிகையில நல்ல கொட்டை எழுத்துல 4 மணி வசந்தி தலைமையில தான் கல்யாணம் அப்படின்னு போட போறேன்.
இது போதுமாமா? இது போதுக்கா. நம்ம 4 மணி தலைமையில கல்யாணம் கொட்டை இடத்துல போறேன்னு சொன்னிய பத்தியா, அங்க நிக்கியோக்கா, அங்க நிக்கியா. வெறும் வசதின்னு போட்டா கூட இந்த ஊர்ல 2-3 வசதி கூட இருக்கா. யாருன்னு சொல்லி எல்லாரும் மண்டை குழம்பிடுவாங்க. 4 மணின்னு சொல்லி பேர போட்டேன்னு அவ்வளவுதான், ஊரே திரண்ட போது. அதுதான் எனக்கு வேணும். சந்தோஷமா இப்பத்துல இருந்து கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருங்கண்ணா. நீங்க எள்ளுன்னு சொல்லுங்க, நாங்க என்னையா நிப்போங்க. யார் என்ன சொன்னாலும் சரிதான், இந்த உலகமே தலைகீழ மாறினாலும் சரிதான், நம்ம 4 மணி தலைமையில தான் கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். போதுமா? இந்த வார்த்தை தான்க்கா ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்திருந்தோம் நாங்களா. எப்ப சொல்லுவியன்னு சொல்லிட்டேல்ல. நீ நடக்கத பாருங்க. என்னடி ஆளை கண்டு கூத்து போட்டு கிடைக்கலாம். அவ சொல்லுதான்னு சொல்லிட்டு நீங்களும் ஆடிட்டு ஆடிட்டு தங்கத்துமே வேண்டாம் டி. போதும், இவ்வளவு நாள் பழகுன பழக்கம்லாம் இவ்வளவுதானா? நானும் ஒரு அக்கா தங்கச்சி போல பழகிட்டு இருக்கோம் டி. ஆனா நீங்க அப்படி நினைக்கலங்கிறது இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேனா. இக்க பொறுமையா இரி, போற கதையெல்லாம் சொல்லுவேன். போதும், சொன்ன கதை போதும் டி. இவ்வளவு நேரம் கேட்டுட்டு தானே இருந்தேன். கல்யாணத்துக்கு நான் வந்துட்டா பாருங்க டி. இந்த ஊர்ல தானே இருக்க போறியா? 4 மணி தலைமையில கல்யாணமா? நடக்கட்டும். நானும் எப்படி நடக்குன்னு பாத்துறேன் டி. என்னக்கா இப்படி புரியாம பேசுறடக்கா? என்ன சொல்லுன்னு தெரியல. ஏக்கா 10 நிமிஷம் ஆகட்டும், உங்க அக்கா உள்ள போட்டுக்கா. வாட்ட நெறியில அந்து போச்சு டி, அந்து போச்சு. ஏக்கா ஏடி, இதெல்லாம் நடக்குமா? ஏக்கா நம்ம நடத்துவோம், நடத்தி காட்டுவோம். இதுல நம்ம 3 ரோசஸ் கிளவிகளையும் ஒண்ணா ஜாயின் பண்ணி விட்டுருவோம். ஏடி, குட்டையை குழப்பிரும் கிளவிகள் சேர்ந்து. சும்மா இருக்கா? குழம்புன குட்டையில தான் மீன் பிடிக்க முடியும். ஏக்கா நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டு நினைச்சுக்கா, உங்க அக்காக்கு சந்தேகம் வந்துரும். அதனால பேசாம வாயை மூடிட்டு அமைதியாகிரி, நடக்குது நடக்கும். என்ன மக்கா எப்படி இருக்க? என்ன கண்டன அதிர்ச்சி நிக்க மாதிரி இருக்கு. ஒண்ணு இல்லம்மா, வாரேன்னு ஒன்னும் சொல்லல. திருதுப்புன்னு வந்திருக்கே. நான் கூட அன்னைக்கு கேட்டேன், இப்போ வருவீங்கன்னு. ஒண்ணுமே பதில் சொல்லல. அதாம்மா. ஒண்ணு இல்ல மக்கா, எல்லாம் நேரம் காலம் கூடி வந்தாச்சு. அதான் நானும் டக்குன்னு வந்துட்டேன். ஏதோ கல்யாணம் அப்படின்னு பேசிட்டு இருந்த மாதிரி இருந்து. யாருக்குமா கல்யாணம்? யார் கல்யாணமா? எனக்கும் எங்க வீட்டுக்காரர் இருக்கும். சும்மா இருக்க, விளையாடாதீங்க. ஏ மக்கா, நீ இப்படி கேள்வி கேட்டனா யார் கல்யாணம்? உனக்கு தான் கல்யாணம். என்னம்மா இப்படி திருதுப்புன்னு சொல்றியா? ஏ மக்கா, அப்படிலாம் கேட்கப்படாத. அம்மையை பார்த்து எப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு அம்மைக்கு தெரியாதா? அதுக்கு லட்சத்தி பாருவா, நன்மை கேட்டுதான் நாங்க எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். நீ பேசாம இரு, ஒண்ணுமே நீ சொல்லாண்டா. தம்பி, எல்லாருக்கும் கல்யாணத்தை பொண்ணு அழைச்சிட்டு வருவா. இங்க உங்க விஷயத்துல எல்லாமே டிஃபரெண்ட் தான். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பொண்ணு அழைச்சிட்டு வந்தாச்சு. பொண்ணு உள்ள உட்கார்ந்து இருக்கு, போய் பாருங்க. சின்ன பொண்ணக்காக்கு இப்போ வீடு தெரிஞ்சாச்சுல. ஒருவேளை அம்மா சித்தி எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் பேசி சால்வ் பண்ணிருப்பாங்களோ? அப்படியே தான் இருக்கும். அப்போ நம்ம ஜூஸ் கார்னருக்கு போயிட்டு வரும்போதே ஒருவேளை யாழினிய நம்ம சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்துச்சாங்களோ? நமக்கு தெரியாம இருக்கும். அப்படியே தான் இருக்கும். நம்ம ஒரு மாதிரி குழம்பட்டோம் அப்படின்னு நினைச்சு எல்லாருக்கும் ஒரு மாதிரி பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, இதுக்கு தானே நம்ம ரொம்ப நாளா காத்திருந்தோம். தம்பி ரொம்ப நேரம் யோசிக்காதீங்க. அடிக்க வெயில மூக்கு வழியா வெளியே வந்துட போகுது. இப்ப என்ன கல்யாணம் பண்ண பாக்கணும், அப்படித்தானே? சின்ன பொண்ணு அவன் எப்படி உடனே டக்குன்னு ஆன்னு சொல்லுவான். எல்லாரும் நம்ம சிரிப்போம்ல கிண்டல் பண்ணி. அதனால ஒண்ணும் சொல்ல மாட்டான், அமைதியா தான் இருப்பா. நம்ம தான் பொண்ணு கூப்பிடணும். 4 மணி நாக்கு சொல்லி பேசுது. இன்னும் 1/2 மணி நேரம் ஆவலியே. மௌனம் வரது முடியாதுக்கு. நமக்கு என்ன, எது எப்படி போனாலும் நமக்கு காரியம் ஆகணும். ஏக்கோ மாப்பிள்ள பொண்ணு பாக்கணும்னு துடிச்சிட்டு நிக்காரு. கூப்பிடுங்க உங்க மருமவள. அப்படியே மாப்பிள்ள கிட்ட 2 வார்த்தை தனியா பேச சொல்லுங்க பொண்ணு கிட்ட. அப்பதானே ஒரு பேசி ஒரு நல்லபடியா ஒரு வாரத்துல புரிஞ்சுக்கிட முடியும். மர்மோள, சீக்கிரம் வாமா. நம்ம சொந்த பந்தம் எல்லாம் சுத்தி சூழ வந்திருக்காவோ. உனக்காண்டி காத்திருக்காவோ. என் மருமகளுக்கு பட்டு கட்டினாலும் அம்சமா தான் இருக்கு. இப்படி மாடலா ட்ரெஸ் போட்டாலும் அம்சமா தான் இருக்கு. அட பாவி, மாப்பிள்ள கண் கொண்டு காணலையா பொண்ணா? பார்த்தேன், தொப்புக்கடி மயங்கி உழலையா, சத்தம் கேட்கலையான்னு பார்த்தேன். பாப்பு, உனக்கே இது ஓவரா தெரியலையா? லேசா கழுத்து தூக்கி பாரு. வாங்க, ஒரு மாதிரி இருக்கு. லேசா பாரு, அதுக்கப்புறம் இந்த வார்த்தையை சொல்லலாம். பொத்தி வளர்த்த பிள்ளை மணி மேகல, அதுக்கு வெக்க விட்டு போகல. பொண்ணு தைரியமா நிக்கி போற. உனக்கு என்ன சார், இவ்வளவு நேரம் ஜூஸ் கார்னர்ல வச்சு எப்படி எல்லாம் பேசணும்? அப்போ கூட தைரியமா இருந்தேன். இப்போ என்ன இப்படி தைரியம் இல்லாம எனக்கே வெக்கமெல்லாம் இருக்கு. எல்லாரும் சிரிக்க வேற செய்தாவோ. சரி, லேசா நிமிந்து பாத்திர வேண்டியதான். அத்தானா செத்தே. பாருமா, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாத. என் மகனுக்கு கொஞ்சம் வெக்கப்படுவான். அதான் தலை தெரிச்சு வாடிட்டு அவனை பார்த்த உடனே. நான் ஒண்ணு தப்பா நினைக்கல ஆண்டி, இருக்கட்டும். இப்படிதான் என் மோகனை புரிஞ்சுக்கிட ஒரு பொண்ணு வரணும்னு நினைச்சேன். அதுபடி நீ வந்திருக்க, எனக்கு சந்தோஷம் பொறுக்க முடியல. போமா போய் ரெஸ்ட் எடுன்னு. ஆண்டி, இந்த ட்ராலியை கொண்டு போய் உள்ள வைங்க. ஐயே, வந்த நேரத்துல இருந்து இங்கதான் கிடக்கு. முக்கியமான பொருள்லாம் அதெல்லாம் இருக்கு, கொண்டு போய் வச்சுட்டு வாடியாரேன். நாங்களும் கிளம்புதக்கா. இடி இருங்கடி, சாப்பிட்டு எடுத்துட்டு போலாம். ஏண்டக்கா, என் புருஷன் வர வந்துருவாரு. நான் சும்மா சத்தம் கேட்க என்ன அதுன்னு எட்டி பார்க்க வந்தேன். கடைசில இங்கே இவ்வளவு நேரம் ஆயிட்டுக்கு. இப்படி மருமகிட்ட உட்காந்து பேசிட்டு இருங்கிட்டு நான் போயிட்டு வரேன். கூட்டு வேற வைக்க வேண்டியிருக்கு. 4 ஹேர் அக்கா. 4 முடியாதுன்னு இங்கிலீஷ்ல சொல்லுத. எஸ்கா. ஏன் உனக்கு பாதி தமிழ் தான் தெரியுமா? எஸ்கா, ஃபாரின்ல இருந்ததுனால எனக்கு பாதி தமிழ் தான் தெரியும், பாதி இங்கிலீஷ் தான் தெரியும்க்கா. இது ஃபாரின் இங்கிலீஷா? கேட்கவே ரொம்ப பயங்கரமா இருக்க. 4 ஹேர் அக்கா, உங்க ஃபேஸ பார்த்தாலே ஹெல்பிங் மைண்டட் மாதிரி தான் தோணுது எனக்கு. ஆமா, நான் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் தெரியுறேன். ஊரெல்லாம் ஹெல்ப், வீட்டுல சுத்த வேஸ்ட். அவ கிடக்கா, அவளுக்கு வேற வேலை இல்ல, ஜோலி இல்ல. உனக்கு கல்யாணம் என் தலைமையில வா. யார் என்ன ஹெல்ப் வேணும் சொல்லு, எது வரதாலும் நான் செஞ்சு விடுவேன். அக்கா, தேவா அத்தானோட மொபைல் நம்பர் கிடைக்குமா? ஃபோன் நம்பரா?
எனக்கு பத்து ஆண்டிட்ட கேக்குறதுக்கு ரொம்ப ஷையா இருக்குதுக்கா. பத்து ஆண்டினா பத்துமா ஆண்டி தானே, பத்துமா அத்தா தானே? எஸ்கா, ப்ளீஸ்கா ஹெல்ப் பண்ணுவீங்களா? 4 மணி யாருன்னு நினைச்சமா ஊருக்கே ஹெல்ப் பண்ணதுக்குன்னா நேர்ந்து விட்டுருக்கு. வாவ் சூப்பர் சூப்பர். சொல்லுதே சீக்கிரம் எழுதிக்கா. நயன் முட்டை முட்டை. ஐயோ முட்டைனா உனக்கு தெரியாதா? 900 கடபட 30 முடிஞ்சி. 10 நம்பர் வந்துச்சா? நோட் பண்ணிக்கிட்டேன்க்கா. என் மைண்ட்லயே நோட் பண்ணிக்கிட்டேன். எம்மா சரியான அலர்பபிள் இருக்கே. சரி எப்போ வேணாலும் போன் போட்டு உங்க அத்தா கிட்ட பேசிட்டே இரு. மறந்துடாத 24 மணி நேரம் பேசலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேக்கா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இந்த ஹெல்ப்பை நான் என்னைக்கு மறக்கவே மாட்டேன். இப்ப போன் போட்டுறதம்மா, அதுக்கப்புறம் நான் தான் போன் நம்பரை கொடுத்தேன்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால கொஞ்சம் கழிச்சு நாங்களாம் போன பிறகு போடேன்னா போட்டு மெதுவா நைஸா பேசு. எம்மா நீ எத்தான்னு கூட்டோன்னே அடிச்சு கரையேறி உடனே பத்தியா, அதனால கொஞ்சம் கிறுக்கு மிறுக்கு பண்ண தான் செய்வான். நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசணும்னா. ஓகேக்கா, நோ ப்ராப்ளம். அவன் பிஸியா இருக்குன்னு தான் சொல்லுவான், ஆனா நீ விட்டுறாத. அங்க பழகலாம் அத்தா அப்படி சொல்லி அப்பதான் பழகுவாரு உங்க அத்தா. சரிம்மா நான் போயிட்டாரேன். நேரம் வர ஆயிட்டு. என் மாமியர்களை வேற என்ன தேடுவா, எங்க ஒளிஞ்சு போறால ஒரே பாக்கா போயிட்டாளன்னு. மாமிய கலவி சூப்பரா இருக்குக்கா. நானும் எனக்கு கல்யாணம் முடிச்சேனே என் மாமியார மாமிய கலவின்னு தான் கூப்பிடுவேன். அப்படி போட அருவாளா சூப்பர். சரிமா போயிட்டாரே. ஓகேக்கா 4 மணி போங்க. நேரம் வர ஆயிட்டு ஆடி ஆடி போயிட்டு இருக்கியா. ஸ்வீட் ஃபார் ஹர். வெயில வந்த பத்தியா ஒரு மாதிரி சுட்டா மாதிரி இருக்கு தலையெல்லாம். அதனால 2-3 முங்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் துணியெல்லாம் துவைக்குமாக்க. ஆமா வெள்ளையம்மாக்கா, முதல்ல நல்ல குளிரா குளிப்போம், அதுக்கப்புறம் நீங்க 2 துணியை துவைங்க, நான் நல்ல கடைசி வரைக்கும் குளிக்கேன். இதுவும் நல்ல ஐடியா தான். வாங்க ஆள குறையதான் இருக்கு. பஞ்சக்கா வரும்போது என் மார்மலுக்குள்ள அழுக்கு துணி எடுத்துட்டு வா. அப்ப என்ன நாத்த பெருக்க முடியல, இதெல்லாம் எவன் துவைப்பான்? ஏக்கா தண்ணி கூட விட போறியா? ஆமா என்ன பிடிச்ச பீட இந்த ஆள ஒளியட்டு நேர போய் கன்னியாகுமரி கடலோட கலந்துருப்பா. என் கடவுளே உனக்கு தைரியம் தாக்கா. எக்க உன் மர்ம கிட்ட நீ என்ன பதில் சொல்லுவ? ஒவ்வொரு துணியா துவைச்சிட்டு இருந்தா அந்த ஆளு திடுதுப்புன்னு வெளில வந்துட்டு அந்த ஆளு உன் துணியெல்லாம் இழுத்துட்டு போயிட்டு நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த ஆளு அவளும் சரி சரின்றவா. பாட்டு இந்த துணியெல்லாம் துவைச்சு வீட்டுல கொண்டு வைக்கக்குள்ள நான் செத்து சுண்ணாம்பாயிருவேன். செல்ல தாயி துணியா துவைக்க போற? ஆமாக்கா நேரம் வேற அதுல துவைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நின்னு குளிக்கலாம். இக்க போற பக்கம் பார்த்தா அந்த 10 வந்து பிள்ளை கட்டி வச்சிருவா போல இருக்கு. அந்த தேவா பையலுக்கு அப்படிதான் போல இருக்கு. என்ன நடக்குன்னு குளிச்சுட்டு போறோம்னா முத சொல்லி அதான் 4 வீட்டுல விசாரிச்சிட மாட்டேன். ஏன் பஞ்சக்கா என்ன நடந்தாலும் சரிதான், எந்த அத்தை ராத்திரியானாலும் சொல்லிடுறேன்னு எனக்கு போன் போட்டு. சரி அம்மா அடுத்த விட்டு பாட கேட்கலாம், உனக்கு மண்டையை வெடிச்சிருமே. சித்திரை மாசம் எல்லா குளத்துலயும் வலை வைப்பாங்களாக்கா. இன்னைக்கும் 2-3 நாள் வலை வைக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது குளத்துல. எப்படி மீன் கிடக்கும்னு நினைக்கேன். செல்லத்தாயி நானும் அந்த காலத்துல வெறும் கையாலே மீன் பிடிச்சிருவேன். அப்படியாக்கா? அப்ப இந்த குளத்துல நிறைய மீன் கிடக்குங்க. ஒரு 2 பிடிச்சிட்டாக்கா ஆளு கொண்டு போவோம். வீட்டுல கறி வச்சு தின்னா நல்லா இருக்குங்க. இல்லன்னா பொரிச்சா திங்கலாம். ஒரு நிமிஷம் இரி முங்கி பாக்க நல்ல பெரிய மீனா கிடைக்கும். ஏன் மத்தவள ஆள கடலையக்கா தண்ணியோட போயிட்டாலும் என்னவோ தெரியலையே. ஆமா நல்லா போனா அவள தண்ணியோட போவதுக்கா. எப்படி மீன் பிடிச்சு கொண்டு வந்துருவான்னு நினைக்கேன். செல்ல தாயி உங்க வீட்ல இருந்து முளத்து பிடி கொண்டு வானா நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்கயாவது ஒரு இடத்துல வச்சு பொரிச்சு திம்போம். வெள்ளையம்மாக்கா எக்கா செல்ல தாயி பெரிய மீன் அமுத்துட்டு. ஏ கடவுளே எக்கா பாத்து வாங்க. எக்கா எங்க இருக்க? ஏ வெள்ளையம்மாக்கா அடிச்சிட்டு போறாம நல்ல இருக்க பிடிச்சுக்கா. புடிச்சிட்டே அது எப்படி நான் விடுவேன்? எப்படி மீன் ஒரு 3 கிலோ தேரும் போல இருக்கு. ஏ கடவுளே பாதிய குழம்பு வைக்கணும் பாதிய பொரிச்சிரணும். நாடு துண்டா எனக்கு என்ன? எக்க வெளிய வா பேசி தீத்துடலாம். ஏ வெள்ளையம்மாக்கா சீக்கிரம் வா. எம்மா மீனை பார்க்கணும் ஆசையோட காத்திருக்கேன். ஏக்கா 3 இல்ல 3.5-4 கிலோ கிட்ட தேரும் போல இருக்க. பயங்கரமான செருப்புல கிடச்சிருக்கு. சரி தூர போடு, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். பாத்துட்டே இருக்க என்ன தேக்கா செய்ய முடியாத வச்சு 2 செருப்பு கிடைச்சா கூட உன் மவன் தேர் கொடுப்ப. நீ அவனாவது போட்டுட்டு தெரியுமா? தூர போடுக்கா. இவ எதுக்கு இப்ப செருப்பு முறைச்சு பார்த்துட்டு இருக்கா? இப்படிதான் இருக்கணும் முஸ்தபா. முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா. கஞ்சி செல்ல தாயி ஏன் அடிக்க கூடாதுன்னு சொன்னியா? எதுக்கு அடிக்க கூடாதுன்னு சொன்னோம்னா கொண்ட செருப்பு கொண்ட வெளிய பக்கம் கொஞ்சம் கையத்துக்கு என் மேல அவங்க 2 இருக்கும். என்ன பாசம் பஞ்சி. இந்த செருப்பு நடு மண்டையில வச்சாச்சு. இப்ப என்ன செய்யணும்? இப்ப நல்ல டப்பு டப்பு டப்புன்னு அடிக்க. அப்ப நடு மண்டையில அடிச்சாதான் நச்சுன்னு நல்ல புத்தி வரும். அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள். செல்ல தாயி பஞ்சி கிழவி உங்க 2 பேரும் சும்மா விட மாட்டேன். லாலே லாலே லாலா. நீலக்குட்டி நம்ம ரூம நல்லா சுத்தி சுத்தி பாரு. வாவ் சூப்பர்ங்க. நம்ம ரூமை எப்படி மாத்திட்டீங்க? திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு அடிச்சுதான் யோகம். அந்த மாதிரிலாம் இருக்கு. திடுக்கணும் அடிக்கல இப்ப அடக்கணும் அடிக்கல யோகம். இந்த அத்தானோட உழைப்பு. 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது கடமை கடமை. என்னங்க திடுதுப்படி எம்ஜிஆர் பாட்டுல பாடுறீங்க? காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டான் அந்த ஜமீன்தார் அழகு சுந்தர். அவருக்கு 3 எழுத்து கடமைங்கிற 3 எழுத்துல மூச்சு இருந்தது. ஆனா எனக்கு உழைப்புங்கிற 4 எழுத்துல மூச்சு இருக்கு.
உழைப்பு 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 உழைப்புக்கு மறு பேர்னா ஜமீன்தார் அழகு சுந்தரம். ஆமா ஆமா உங்க உழைப்பதை நான் பார்த்தே தான் இருக்கிறேன். காலையில மத்தியானம் சாயந்தரம் இல்ல 5 ட்ரிப் திங்கிய. நீலுக்குட்டி இத மட்டும் தான் நீ பாக்க, ஆனா இதுக்கு பின்னால இன்னொரு கதை இருக்கு. அத நீ பார்க்கவே இல்ல. இந்த அத்தா வீட்டை விட்டு வெளியே போறேன, இப்பம்லாம் தெருட்டூர் போறேன்னு நினைச்ச? இல்லையே. யார் எங்க போறீங்க? அப்பப்ப காணாம போயிருவீங்க. அங்கதான் இந்த அத்தான நீ நல்லா புரிஞ்சுக்கிடணும். வெளியே போறேன, எங்க போறேன்? எங்க போறிய? நேர குவாலிட்ட போய் பேசுவேன். சீக்கிரமா ஒரே வாரத்துல கும்முன்னு வளர்ந்துருமே. என்னங்க சொல்றீங்க? உனக்கு தெரியாது, நான் ஒரு வகையான ஒரு தெரப்பி படிச்சிருக்கேன். என்னங்க சொல்றீங்க? தெரப்பி படிச்சிருக்கீங்களா? எந்த குவாலிகிட்ட பேசுதானோ அந்த குவாலிகள்லாம் அப்படி கும்முன்னு ஒரே வாரத்துல சூப்பர் ஃபாஸ்டா வளர்ந்துரும். வாவ்! எல்லாரும் நான் நீனு நம்ம குவாலிகளை மட்டும் தான் வாங்குதாங்க. நம்ம குவாலி பிசினஸ் எங்கேயோ போயிட்டு இருக்கு. அதனால வந்த லாபம் தான் இப்படி எல்லாம். என்னோட உழைப்பு மட்டும் தான் இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு வந்திருக்கு. கஞ்சிக்கு வழி இல்லாம உங்க வீட்டுக்கு வந்தேன்னா இப்ப பெரிய கோடீஸ்வரனா உயர்ந்து நிக்கேன். நெசந்தாங்க, உண்மையில நெசந்தாங்க. முதல்ல கூட நான் நம்பலங்க. ஏதோ பொருள்லாம் நம்ம வீட்டுக்கு வரத யார் வீட்டுக்கு கொண்டு வரத நம்ம வீட்டுக்கு மாத்தி கொண்டு போட்டுட்டான்னு நினைச்சேங்க. அதுக்கப்புறம் உங்க பியார் சொன்ன பிறகு நம்பினேன். இப்போ இந்த அத்தா யாரு? கோடீஸ்வரன் அழகு சுந்தரம். புருஷன் வேற அப்படி நடுமணில நச்சு நடிக்க மாதிரி சொல்லலாமா? ஐயோ சொல்லக்கூடாதான், தெரியாம தரமா சொல்லிட்டேங்க. கோடீஸ்வரன் மட்டும் சொல்லுதேங்க. கோடீஸ்வரன் கீழே தரையில நின்னுட்டு இருக்கான். பெத்து வெட்டு பெட்டு மேல உட்கார்ந்துட்டு இருக்கு. என்னங்க சொல்லுதிய? நீங்க நின்னுட்டு இருக்கீங்க, நான் தான் பெட்டு மேல இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்படின்னா புரிஞ்சுக்கணும்டா செல்லம். நான் கோடீஸ்வரன், நான் எங்க உட்காரணும்? நீங்க பெட்டு மேல. பெத்து வெட்டு எங்க உட்காரணும்? என்னங்க இதெல்லாம் திடுதிப்புன்னு ஒரு மாதிரி பேசுறீங்க? ஏம்மா எதுக்கு அடிச்சேரு? அடியே என் பொட்டுட்ட சிப்ஸ். இனிமே நான் கோடீஸ்வரன். சொல்லு சொல்லு கோடீஸ்வரன். நீ யாரு? வெத்து வெட்டு சொல்லு சொல்லு. வெத்து வெட்டுன்னு சொல்லு. ஒரு வெத்து வெட்டு. இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? நீ ஒரு வெத்து வெட்டு வெத்து வெட்டு வெத்து வெட்டு. நீ என்ன செய்யணும்? இந்த கோடீஸ்வரனுக்கு சேவகம் பண்ணணும். எப்படி சொல்லு? சேவகம் பண்ணணும். கிறுக்கு எது பிடிச்சு போச்சாயா அவனுக்கு? இந்த பாரு, அடுத்த அடி போட்டேன்னு வச்சுக்கியா பல்ல அவனும் கலந்துரும். திடுதிப்புன்னு யாயா இப்படி கிறுக்கு முறுக்கு பண்றாரு? அடியே நீ மட்டும் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து ஜூஸ வாங்கி குடிப்பா, அதை வாங்கி குடிப்பா. உனக்கு ஒரு ஆளு சேவகம் பண்ணணும், தொண்டு ஊழியம் பண்ணணும். ஆனா எனக்கு மட்டும் அந்த ஆசை இருக்காதா? எனக்கு அந்த ஆசை இப்ப வந்திருக்கு. எனக்கு இனிமே நீ இதான் சகம் பண்ணணும், தொண்டு ஊழியம் பண்ணணும், எல்லாம் செய்யணும். என்னங்க சொல்றீங்க? இது என்னங்க சொல்றிய, நொன்னங்க சொல்றிய? இந்த வார்த்தைக்கெல்லாம் இடமே இருக்க கூடாதுன்னா. நான் கோவப்பட்டேன்னு வச்சுக்கியேன், இப்ப நல்ல மூடுல இருக்கேன். கோவப்பட்டா ஐயா எப்படி மாறுவேன்னு எனக்கே தெரியாது. என்னடா இது நமக்கு வந்த சோதனையா இருக்கு. திடுதிப்புன்னு நம்ம வாழ்க்கை ஒரே நாள்ல இப்படி மாறி போயிட்டு. ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமலா போகும். இன்னைக்கு வந்திருக்கு எனக்கு. அதை யூஸ் பண்ண போறேன். இங்க கட்டில் இருக்கும், ஆனா கட்டில நீ படுக்க கூடாது. எங்க படுக்கணும்? நல்லா புரிஞ்சுக்கிட்டியா? பரவாயில்லையா? ஏசி இருக்கும், ஆனா நான் இருக்கும்போது மட்டும்தான் ஏசிய போடணும். அந்த நேரத்துல நீ வெளியே ஓடணும். என்னங்க சொல்லுதியா? ஏசிய நான் மட்டும்தான் அனுபவிப்பேன். ஒருவேளை நீ இந்த ரூம்ல மட்டும் இருந்தன்னா ஏசிய போட்டா உன் கண்ணரண்டை நோண்டிடுவேன். நோண்டி எல்லாமே இருக்கும், ஆனா எதையுமே நீ அனுபவிக்க கூடாது. புரிஞ்சா? புரிஞ்சுங்க. மொத்தத்துல நீங்க சொன்ன மாதிரி நான் ஒரு வெத்து வேட்டா இருக்கணும்னு சொல்லுதியே. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்பதான் நல்லா புரிஞ்சிருக்க. இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். வெளியே யார்ட்டியா சொல்லணும்னு நினைச்ச நீ சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். இவ்வளவு நாள் எனக்குள்ள சின்ன சிங்கம் தூங்கிட்டு இருந்து இப்பதான் அதை தட்டி எழுப்பியிருக்கேன். இவ்வளவு நேரம் பேசி பேசி தொண்டை தண்ணியெல்லாம் வத்தி போச்சு. ஒரு நல்ல சில்லுன்னு ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொண்டா. அடியே சில்வண்டு உங்க குரலை கேட்டு ஒரே ஓட்டமா ஓடியந்தனா ஒரு மாதிரி மூச்சரிக்கி. என்ன சொல்லுங்க நீ? போய் ஒரு நல்ல சில்லுன்னு 2 ஆப்பிள் ஜூஸ் கொண்டாப்பா. கச்சி நில்லு. நல்ல செய்தவளையும் செய்ய விட மாட்டாரு இவரு. என்னண்ணே இப்போ நீங்க பெரிய ஆளாயிட்டீங்க. அது உனக்கு தெரியுது. சில மரமண்டைகளுக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்க. யாரண்ணே சொல்றீங்க மரமண்டனே? எங்க அண்ணியவா? இவரு 2 பேர் கூட்டணி சேர்ந்துட்டா போல இருக்க. இது சரிப்படாத. எங்க நீலவண்ணியா? நீங்க சாதாரண மேட பண்றீங்க. அவங்க பெரிய ஆளாகும். அவ எப்படியாப்பட்ட ஆளுன்னு கொஞ்சம் நாளா விளக்கி சொல்லிருக்கேன். அவளுக்கே எல்லாமே தெரியும். சரிண்ணே, எதுக்கு கூப்பிட்டியே? சீக்கிரமா போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரணும்ல. அங்கச்சி என் பொண்டாட்டி கையால ஜூஸ் போட்டாதான் எனக்கு பிடிக்கும். என் வீட்டுக்காரருக்கு அப்படிதானே. என் கையால ஜூஸ் போட்டு கொடுத்தாதான் அவருக்கு பிடிக்கும். இந்த விஷயத்துல நானும் என் மாப்பிளையும் ஒண்ணு. இவ்வளவு நாள் அவ கையால எதுவும் செஞ்சு தந்ததில்ல. அவன் இன்னையில இருந்து சொல்லியிருக்கா, எத்தான் உங்களுக்கு நான் தான் எல்லாம் செய்து எடுத்து தருவேன். அதனால எதுவா இருந்தாலும் யார்கிட்ட நீங்க சொல்லக்கூடாது, என்கிட்ட தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கா. அதனாலதான் சொன்னேன். சூப்பர்ண்ணே, சூப்பர்ண்ணே. இப்படி இருந்தாதான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நான் அப்ப போறேன். நீங்க ஜூஸ் போட்டு அண்ணனுக்கு கொடுங்க. பார்த்த முதல் நாளே உன்னை பார்த்த முதல் நாளே. மாமா எங்க இருக்கீங்க? ஆர்கட்டை இவர் வந்தவளையும் வரட்டி விட்டுறாரு அந்த மனசை. இவன் நம்மளதான் போட சொல்லுவாரோ? வெத்து வெட்டு.
இனிமே வெத்து வெட்டுன்னு கூப்பிட்டா என்ன செய்யணும்? நீ திரும்பி பார்க்கணும். என்ன என்னங்க சொல்றிய? விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கு ராமையாரு சித்த பண்ணாலாம். அந்த கதையெல்லாம் இருக்கு. இவ்வளவு நேரம் உன்ட்ட என்ன கதை சொன்னேன்? வெத்து வெட்டுன்னு சொன்னோம்ல. இனிமே உன் பேர் வெத்து வெட்டு. எப்படி வெத்து வெட்டு? நான் உன்ன ஒரு வேலையாவனா, நீ அடுத்த வேலையா வேண்டாம். ஒழுங்கா ஓடி போய் 2 ஜூஸ போட்டு கொண்டு வா. 2 ஜூஸ் யாருக்கு? உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு இல்ல, ரெண்டுமே எனக்கு தான். அடுத்த அடி போடணுமா? வெத்து வெட்டு ஓடிட்டான். இனிதான் இந்த ஜமீன்தார அழகு சுந்தரத்தோட இன்னொரு முகத்தை பார்க்க போற என் பொண்டாட்டி. நீங்களும் பாருங்க. சின்னப்படி நம்ம வீட்ல போய் சுவாரம் தின்னுட்டு வந்தாச்சு. எவ்வளவு நேரம் ஆதி பத்தியா? இந்த மஞ்சப்பட்டி எங்க தொலைஞ்சு போனாலும் தெரியல. நம்மளும் அங்கங்க பாடு பேசி வீட்லயும் போய் தின்னுட்டு வந்தாச்சு. இவன் எங்க போனாலும் தெரியல. சரி சீக்கிரம் போன போடுங்க. போனை எடுப்பால கொண்டாடவள தெரியலையா? சில சமயம் சைலண்ட்ல வேற போட்டு கொண்டாடி இருப்பா. சரி போடுங்க. அப்படி இல்லைன்னா பேசாம வீட்டை நோக்கி போவோம். நம்ம வீட்டுல சுவாலி இல்லாமல அங்க வந்து காத்து கிடக்கும். ரிங் போகுது. எங்க கிடக்கால தெரியலையா? எங்க இருக்க? சார் வராரு மார் வராருன்னு எங்க இருக்க? நாரும் இல்லையா? யாரும் இல்லையா? விளங்குச்சு. எப்போ வருவான்னு கேளுங்களேன்னு நம்ம இடத்த காலி பண்ணுவோம். சீக்கிரம் வந்துருவியா? எப்படி வந்துட்டியா? பக்கத்துல வந்துட்டியா? சரி சீக்கிரம் வா. 10 நிமிஷத்துல வந்துருவியா? சரி வாமா தாயே. ஆமா நாங்க எல்லாரும் இந்த மரத்தடியில கூடி கிடக்கும். சிம்மு இப்போ வந்துருவேன்னா புஷ்பாக்கா வந்துருவா. சரி வைக்கேன். இவளுக்கு சுவாலியே தான். நாமள வர சொல்லி போட்டு அவ எங்கயாவது போய் நிப்பா. என்ன நாத்து? எங்க அண்ணன் உன்னை விட்டு பிரிய மாட்டாரு போல இருக்க. குழுவுக்கு கூட கூடவே வராரு. நான் வேண்டாம் தான் நீ சொன்னே. அவர்தான் சொன்னாரு முத நாள் குழுவுல. சரி நானும் வரேன், என்னதான் நடக்குன்னு பாப்போமே. சரி உன்னை சேர்த்து விட்டுட்டு வரேன் அப்படின்னாரு. அதனால கூடவே வராரு. நானும் சரி சும்மா தானே இருக்காரு, சரி வாரோம் அப்படின்னு கூட்டிட்டு வந்தேன். புருஷன் முன்னாடி நான் இப்படிலாம் இருக்கணும். என்ன ஒரு ஒற்றுமை. தலைவி வரதுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? சரி நம்ம ஒரு கதையை விடுவோம். தங்கச்சி என்ன கதையை விட சொல்லு. என்ன கிட்டத்தட்ட நம்ம தேவா கல்யாணம் நெருங்கின மாதிரிதான். இந்த வாரத்துல சட்டுப்பட்டு முடிச்சிட வேண்டியதானே? தங்கச்சி எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் சொல்லு. நாங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தயாரா இருக்கோம் செய்யறதுக்கு. சரிண்ணே. என்ன நீங்க என் நாத்துவ பொண்ணு பக்கம் வந்தீங்களா? அப்ப ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவம் நடந்ததுன்னா சொல்லுங்கண்ணே. நிறைய சுவாரஸ்யம் இருக்கு. எதை சொல்ல எதை விட. எதையாவது ஒண்ணு சொல்லி மாட்டிக்கிடாதீங்க. எங்க அண்ணி எதையாவது சொல்லி எதையாவது நம்ம வாயில இருந்து புடுங்கிறதுக்கு பாக்காங்க. ஆமா அதெல்லாம் புடிங்கிருதான். 1000 ரூபாய் 2000 ரூபாய் புடுங்குதான். சொல்ல நாங்களும் ஜாலியா கேட்போம்ல. பொண்ணு பக்கம் வந்த நேரத்துல என் மச்சான் அதான் உங்க வீட்டுக்காரரு என் பக்கத்துல வந்து நின்று, மாப்பிள்ள இந்த என் தங்கச்சி கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ள பிள்ளை. அப்ப நான் வாயே திறக்க மாட்டேன். பாரா புள்ள வாயை திறக்கதா? அந்தல என்ன சொல்லுங்கண்ணே. நான் கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டேன். பொண்ணுட்டு 2 வார்த்தை தனியா கண்டிப்பா பேசியே ஆகணும்னு. இவன் மாட்டவே மாட்டேங்க. நான் ஆமாங்க கண்டிப்பா பேசியே ஆகணும்னு தலையில நின்னுட்டோம்ல. பொறுவு கடைசியில என்ன தெரியுமா ஆச்சு? நான் கொஞ்சம் லொடலொடன் தான் பேசுவேன். ஆனா நீங்க அதுக்கு நேர் மாறுன்னு உங்க அண்ணன் சொன்னாங்க. நேரா விஷயத்துக்கு வரேன். எனக்கு ரொம்ப உங்களை பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. கேட்கவே மாட்டேங்க. வாய் மட்டும் தான் அசைத மாதிரி இருக்கு. பிடிச்சிருக்கு. ஐயோ பிள்ளை எப்படி வளர்த்திருக்காங்க ஐயா. இப்படி ஒரு பொண்ணுக்காக தானே இவ்வளவு நாள் காத்திருந்தேனா. வாயை திறந்தாலே காத்து மட்டும் தானே வருது. பிடிச்சிருக்குன்னு சொல்ல கூட வாயை வார்த்தை வெளியில வர மாட்டேங்க. கடைசியா கேட்க நேரம் வேற ஆயிட்டு இருக்கு. எல்லாரும் என்ன வையாதுன்னு நினைப்பாங்க. கொஞ்சம் சத்தமா பேசுங்களா. பிடிச்சிருக்குன்னு கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களா. இது போதும். என் காதுல லேசா மெல்லிசா மாறு விழுந்துட்டு, என் காதுல விழுந்துட்டு போதும். இனிமே கட்டி மேலம் தண்டாய். எப்பப்பா கடவுளே. ஏ ராஜேசாமி என்னக்கா? ஒரே ஒரு உதவி இங்க வாங்கலாம். இந்த வாரேன். அம்முக டும்முக அமால் டுமால். என்ன இதெல்லாம்? எங்க வீட்டு வாட்டுக்கு மேல பக்கத்து வீட்டுல அக்கா வீட்டு துணி விழுந்துட்டு அதை எடுக்க தான் கூப்பிட்டாங்க. யானைக்கு மேல யாரி நின்னா இவன் ஓட்டு சத்தத்துல அங்க இருந்துச்சு ஆடிட்டேன். அது கல்யாணத்துக்கு முன்னால, இது கல்யாணத்துக்கு பின்னால.